ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னா அம்மா என்னம்மா ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் பசங்களோட முதல் கேள்வி. இன்றைக்கி அவங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பாலக்கீரையில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி எண்ணெயோட பொரிக்கும்போது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது க்ரீன் கலர்லேயே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துடும். அதுக்கப்புறமா அதை நல்லா ஆயிலெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பாலக்கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது சவுண்டே அப்படியே கிறிஸ்பியாக நமக்கு கேட்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை, அப்புறம் ஃப்ரை பண்ணியிருக்கிற இஞ்சி பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், இது காஞ்ச மிளகாயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி மிக்ஸியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். அப்புறமா சுகர், அப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்துக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சுகர் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சப்பாத்தி பூரி அவங்க எதாவது சாப்பிடும்போது இந்த மாதிரி கூட வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.